ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு எங்கள் ஊர் பராசக்தி மாரியம்மன் கோவிலில் திருவிழாங்க. ஆமாங்க, என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது நாள் நிகழ்ச்சியாக திருவிளக்கு பூஜை தான் நடைபெற்றதுங்க. ஆமாங்க, 108 விளக்கை வச்சு திருவிளக்கு வந்து சிறப்பான முறையில் நடைபெறுதுங்க. வந்து சிலையை வந்து வெளியில் வச்சு ஒரு கூடாரமாக போட்டு பெண்கள் அனைவரும் அதில் அமர்ந்து 108 விளக்கை வச்சு பூஜைகள் நடைபெற்றதுங்க. நிகழ்வு வந்து நடக்கிறப்போ எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குதுங்க. பெண்களுக்கு வந்து உண்மையாலுமே இது வந்து சுமங்கலிவுக்கான ஒரு வரப்பிரசாதங்க. உண்மையாலுமே இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கோயிலிலும் வந்து நடைபெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வுங்க. ஏன்னா அம்மனுக்கு வந்து அபிஷேகம், ஆராதனை எல்லாமே வந்து இங்கே தான் நடைபெறுதுங்க. ஏன்னா அது உங்களுக்கே நல்லா தெரியும். நல்லா கண்கூட நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. பாருங்கள் அம்மனுக்கு வந்து திருவிழா வந்து தீபாராதனை வந்து நடைபெறுகிறதுங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வழக்கமாக நம்ம நடைபெற ஆட்டம், அப்புறம் இந்த கொட்டு முரசு போட்டு அடித்து எல்லாமே வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே டான்ஸ் ஆடி பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த நிகழ்வுகள் வந்து நடக்குதுங்க. உங்களுக்கே தெரியுது, இந்த 4வது நாள் அது தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்குது. இதெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ ஆர்வமாக ஆனந்தமாக இருக்குதுங்க. சொல்லப்போனால் பாருங்கள், ஒவ்வொரு குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே சேர்ந்து சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூசாரியார் வந்து அக்னி சட்டி எடுத்து வலம் வராருங்க. இந்த மாதிரி தான் வந்து எங்கள் ஊரில் வந்து டெய்லியுமே நடக்கும். இந்த 7 நாள் சிறப்பு பூஜையாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். 30வது நாள் வந்து ஊர்வலம் நடக்கும், பொங்கல் வைக்கிறது, அந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும். இதே மாதிரி உங்கள் ஊரில் எங்காச்சும் நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.